ஒரு வயதான ஒரு தம்பதிகள் ஒரு வீட்டில் வந்து வசிக்கிறாங்க. அந்த மனிதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சமூகத்தில் நல்ல மதிப்பு இருக்கிற ஒரு மனிதர், நல்ல வசதி வாய்ப்போடு நல்ல ஒரு வெற்றியாளரான ஒரு மனிதராக அவர் அங்கே இருக்கார். அவரை பார்க்கறதுக்காக அவங்களுடைய பேரன் வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு வராங்க. ஒரு பேச்சுவாக்கில் அவங்க பேரன் வந்து கேட்குறாங்க, தாத்தா நீங்கள் எப்படி இவ்வளோ ஒரு வெற்றியாளராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்து நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பையனை கூட்டிகிட்டு ஒரு நர்சரிக்கு போயிட்டு ஒரு 2 செடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை வந்து ஒரு செடியை வந்து வீட்டுக்குள்ள குட்டி பாட்டில் வச்சு ஒரு செடியை நடுறாங்க, இன்னொரு செடியை வந்து வெளியில் நடுறாங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அப்படியே கடந்து போகுது. மறுபடியும் அதே சம்மர் ஹாலிடேஸ்க்கு அந்த பையன் வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தவொடனே தாத்தா நான் லாஸ்ட் டைமும் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் ஆனால் இதுக்கு எதுவுமே சொல்லலை, செடியை மட்டும் நட்டுட்டு போங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது முதல்ல நீ வச்ச செடியை பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனவுடனே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த செடியை வந்து காமிக்கிறாரு. அது வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு மட்டும் வளர்ந்துருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. அந்த செடி நான் வரும்போது கூட பார்த்தேன், அந்த செடியே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அந்த வெளியில் போய் காட்டுறாங்க, அங்கே வந்து செடின்ற மாதிரி எதுவுமே இல்லை, அந்த ஆள் உயர மரம் கூட கிடையாது. எங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெரிய மரத்தை வந்து அந்த பையன்கிட்ட அந்த தாத்தா காட்டி நீ வச்ச செடி இதுதான். அந்த பையனுக்கு வந்து அவர் சொல்றதுல வந்து நம்பிக்கை இல்லை, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுதான் அந்த தாத்தா சொல்றாரு, வீட்டுக்குள்ளே நம்ம பொத்தி பொத்தி ஒரு செடியை வளர்த்துருப்போம், தண்ணி ஊற்றிருப்போம், எல்லாமே பண்ணியிருக்கோம். அது வந்து நம்மளுடைய இதில் அரவணைப்புலேயே ஒரு செடி வளர்ந்துருக்கு. இந்த செடி வந்து நிறைய புயல்களை பார்த்துருக்கோம், நிறைய சூறாவளி காற்றுகளை பார்த்துருக்கோம், மழை எல்லாமே, வெயில் எல்லாத்தையுமே தாங்கியிருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்களை பார்த்து அந்த செடி போராடி அது வளர்ந்து நிற்குது. அதே மாதிரி தான் மனிதர்களும், யாரெல்லாம் வந்து வலிகள் அவமானங்கள் தாங்குறாங்களோ அவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு வெற்றியாளராக இருக்காங்க.